உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கறோம்னா, மே 2025 தனுசு ராசிக்கான மாத பலன்களை பார்க்கிறோம். இந்த மாத பலன்கள்ல 14/5 இருந்து குரு பயிற்சியும் இருக்கு, 18/5 இருந்து ராகுகேது பயிற்சியும் இருக்கு, கூடவே மாத கிரகங்களுடைய பயிற்சியும் இருக்கு. அதனால பலன்கள் என்ன மாறுது அப்படிங்கிறதையும், தனுசு ராசிக்கு சந்திராசிரமங்கள் என்னென்னைக்கு அப்படிங்கிறதையும், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் மே மாதத்திற்கு உண்டான சுபநாள் அசுப நாள் யோக நாள்கள் எது எது அப்படிங்கிறதையும் நம்ம இதுல தெளிவா பார்க்கலாம். இந்த சுப அசுப நாள் யோக நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நட்சத்திர ரீதியா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பொது பலன்கள் இல்லை, நீங்க ஒரு வழிகாட்டியை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம கொடுத்துருக்குறோம். வாங்க ராசி பலன்கள் போகலாம். தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் ஒரு சிறப்பான மாதம். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மே மாதம் இருக்கிறது. உங்க ராசிக்கும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகன யோகம், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இப்போ 7ஆம் இடத்துக்கு போறது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கேந்திராதிபத்திய தோஷமாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டையே அவர் பார்க்கிறார். சொந்த வீட்டையும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் குரு பயிற்சிக்கு பின்னால பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் முழுசும் வெற்றியில முடியும். உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அருமையான ஒரு நல்ல தனவரவு அமைந்திருக்கிறது. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் அவரும் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால இந்த மாதம் வண்டி வாகன யோகங்கள், வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நிறைய கைகூடும். அடுத்தது உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கிறாரு. அப்போ மறைஞ்சு நீச்ச ராசியில இருக்கிறதுனால வண்டி வாகனத்துல போறப்ப சகோதரர்கள் வகையில கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா ஒரு ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு 18/5/2025 குரு ராகுகேது பயிற்சி நடைபெற்று உங்க 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுவும் உங்களுடைய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய கேது இருக்காங்க. ராகுவுக்கு நேரடியா செவ்வாயினுடைய பார்வை விழுகிறதுனால வண்டி வாகனத்துல போறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா போயிட்டு வரணும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல இருக்கிறார், உச்சமடைந்து இருக்கிறார். அப்போ லாபஸ்தானாதிபதியே உச்சமடைஞ்சிட்டார். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஆடை ஆவணம் செல்வ செழிப்பு எல்லாமே இந்த மாதம் செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தனவரவு, செல்வம், வண்டி வாகன யோகங்கள் இது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா அதே சமயம் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியான 7ஆம் இடத்திற்கும் மனைவி ஸ்தானம், ரத்தஸ்தானம், நண்பர்கள், வியாபாரம், கூட்டு தொழில் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கும் ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்துடைய 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் 6/5 வரைக்கும் ராசிக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறார். அது நல்ல பலன். நீச்சமாயி நீச்ச பங்கரை ராஜயோகம் பெற்றிருக்கிறாரு. அதனால இந்த முதல் வாரம், மே மாதத்தினுடைய முதல் வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அதே சமயம் 18/5 அன்று 18/5 அன்னைக்கு 18/5 இருந்து புதன் அஸ்தமனமாகிறார். புதன் அஸ்தமனமாகிறப்ப புதன் ஒரு காதல் கிரகம் அப்படிங்கிறப்போ அதுவும் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடத்து அதிபதியா இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அஸ்தமனமாகிறதுனால காதலிச்சு நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு தோல்வியில கொண்டு போய் விட்டுரும். முடிவுகளை கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா எடுங்க. டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது, காலி நிலத்துல அக்ரிமெண்ட் போடுறது, யாருக்காவது ஜாமீன் போடுறது, இடமாற்றம் செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறது, எந்த இடமாற்றமா இருந்த தொழிலா இருந்தாலும் சரி, இடமாற்றமா இருந்தாலும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் நீங்க இந்த ஒரு 18ஆம் தேதியிலிருந்து இந்த மாசம் கடைசி வரைக்கும் தள்ளி போட்டுக்கணும். 18க்கு முன்னாடி நீங்க இதை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்து உங்க ராசியினுடைய 9ஆம் இடத்து அதிபதி பாக்கியஸ்தானாதிபதியான உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. குழந்தைகள்னால அரசு துறையினால
உங்களுடைய புகழ் செல்வாக்கு இதெல்லாம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும். அது 15ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு சூரிய பகவான் வர்றப்ப இது வரைக்கும் இருக்கிற கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் இருந்து உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மொத்தத்துல இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் செல்வ செழிப்பான மாதம். ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல வராது. பாக்கியாதிபதி 5ஆம் இடத்துல வரனால குழந்தை செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு தந்தையினுடைய மூலமா பூர்வீகத்துல பாகம் பிரியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். அரசு சார்ந்த வேலைகள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாசம் கிடைக்கும். உங்களுடைய புகழ் செல்வாக்கு இதெல்லாம் உங்கள் தந்தையினுடைய புகழ் உயர்வாக்கு, உங்களுடைய புகழ் செல்வாக்கு உயர்வாக்கான ஒரு அருமையான ஒரு மாதம். 15ஆம் தேதிக்கு மேல 15/5க்கு மேல சூரிய பகவான் பாக்கியாதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல வர்றாரு. 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது சத்ரு ஜெயம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இது வரைக்கும் கோர்ட் கேஸ்ல ஏதாவது வழக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது உடனே வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பலன்களையே கொடுக்கும். ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு ரொம்ப ஏன்னா 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்களை நீங்க அதிகமாகப்படுத்திக்கிறதும், குலதெய்வ வழிபாடு, சனி பகவானுடைய வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு முறை நீங்க ஆலங்குடி போயிட்டு வர்றதும் ரொம்ப சிறப்பு. அடுத்தது தனுசு ராசிக்கான சந்திராஷ்டமங்கள் 3/5/25 காலை 6:40 முதல் 5:25 மாலை 2 வரைக்கும் சந்திராஷ்டமங்கள். மூல நட்சத்திரத்துக்கு உண்டான சுப நாட்கள் மே 2, 4, 7, 9, 11, 14, 17, 19, 21, 23, 24, 26, 27, 29, 31. அசுப நாட்கள் மே 5, 9, 18, 20, 22. யோக நாட்கள் மே 27, 29. பூராட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மே 1, 3, 5, 8, 13, 15, 18, 20, 22, 24, 25, 26, 28, 30. அசுப நாட்கள் மே 6, 10, 19, 21, 23. யோக நாட்கள் மே 1, 3, 28, 30. உத்திராட 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மே 2, 4, 6, 9, 14, 16, 19, 21, 23, 25, 26, 27, 29, 31. அசுப நாட்கள் மே 7, 20, 22, 24. யோக நாட்கள் மே 2, 4, 29, 31. இதுல சில தினங்கள் விடுபட்டிருக்கும். அது மத்திய பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள். நீங்க அசுப நாட்கள்ல ஏதாவது முக்கியமான காரியம் செஞ்சாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அபிஷேக் முகூர்த்தம் அப்படின்னு வரக்கூடிய பகல் 11:45 12 மணிக்குள்ள அந்த வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த நாளும் உங்களுக்கு சுப நாளா வெற்றி கிடைக்கும். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் உள்ள எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.